ஓம் நமச்சிவாயம். பாருங்க, அத்திமரம் வேதி ஊற்று பார்க்குறீங்களா? அத்திமரம் வேதி ஊற்று இதுதான். அத்திமரம் வேதி ஊற்று நீர் இதுமாதிரி இயற்கையிலே தேகத்துக்கு அருமையான குடிநீர். ஆமாம், அத்தி மரத்து வேரில் இருந்து ஊற்று நீர் வரும். பாருங்க, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நீர் பார்த்தீங்களா? அத்திமரம் பாருங்கள், அத்திமரம் வேதியியல் ஊற்று நீர். இதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணற்ற சக்தி எல்லாம் இருக்குது. ஆமாம், நீர் இதை அருந்தும் போது உண்மையிலே இதான் ஒரு மினரல் வாட்டர்னு கூட சொல்லலாம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். நீர் பாருங்கள், வருது பாருங்கள். இந்த நீரை அருந்தும் போது உடம்புல சில வியாதியெல்லாம் சரியாகும். தேகத்தில் உடம்புல நோய்கள்லாம் சரியாகும். ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சரியாகுது? இந்த அத்திமர வேதி ஊற்றுக்கு ஏன் சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்துக்கு அடியில் இருந்து இந்த ஊற்று வருது. ஆமாம், அத்தி மரத்துக்கு அடியில் அந்த வேரில் மூலியமாக அடியில் இருந்து ஊற்று வருது. இந்த அத்தி மரத்துக்கு எண்ணற்ற நோய்களை சரி செய்கிற தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், அது மாதிரி தான். பாருங்கள், குழி பறித்து தண்ணி தேங்கி நிற்கிறது, குழி பறித்து விட்டுருக்கோம். ஆமாம், தண்ணி இதில் தெளிஞ்சு போகுது பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம அருந்தும்போது நீர் தாகமெல்லாம் அடங்கும். இதே உண்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், மினரல் வாட்டர் கூட சொல்லலாம். உண்மையிலே சத்தான மினரல் வாட்டர் இதுதான். இந்த வாட்டருக்கு நிகரானது எந்த ஒரு வாட்டருமே அமையாது. அப்படி ஒரு இயற்கை தாய் அப்போ இந்த பஞ்சபூத நாயகன் நமச்சிவாயம் கொடுத்த இந்த மாநிலர்களுக்கு வரப்பிரசாதம். ஆமாம், இங்கே பாருங்கள், இது ஒரு அதிசயம்தான். அத்திமரம் வேரில் இருந்து இந்த வேதியியல் ஊற்று வருது. இது ஒரு அதிசயம்தான். ஆமாம், இல்லை ஒரு வறட்சி காலத்தில் ஒரு அத்தி மரத்தில் வேரில் இருந்து இந்த நீர் வருதுன்னா ஒரு அதிசயம் தானே. பாருங்கள், உங்கள் ஐயா சலியாண்டி சித்தேன் அதை உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன். ஆமாம், பாருங்கள், சுத்தமான அத்திமர வேதியியல் குடிநீர் இயற்கை ஊற்று. இதுதான் பாருங்கள், இப்படி வருது பாருங்கள். இந்த மஞ்சள் இருக்கிறது உங்களுக்கு, இந்த மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னன்னு தெரியலாம்.
என்னன்னு உங்களுக்கு இந்த மஞ்சளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய கிருமிகள், தூசியை, மற்ற சத்துக்கள்லாம் தேவையற்ற இந்த நீரில் வந்து தேவையற்ற சத்துக்கள்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த மரமானது அத்தி மரம் வேர் வந்து விரித்தோம் அதை வந்து சுத்திகரிப்பட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நீரை வந்து கொடுக்கும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த நீரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த இதெல்லாம் அப்படி பாருங்கள், அதெல்லாம் வந்து மஞ்சளாக இருக்கலாம் பூரா ஒதுங்கி நிற்கும் பாருங்கள். மஞ்சளாக இருக்கிறத ஒதுக்கி நிற்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், அதை ஒதுக்கிட்டு இந்த நீர் மட்டும் சுத்தமாக வரும் பாருங்கள். அந்த குமிழில் இருந்து சுத்தமாக வரும் பாருங்கள். கிருமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிற இந்த வேர் வந்து அத்தி மரம் வந்து சுத்திகரித்து தான் நம்மளுக்கு சுத்தமான குடிநீரை வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெளிய வச்சு நம்மளுக்கு வந்து வெளியே விடும். சித்தர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா வனவாச யாத்திரை கொல்லும் போது நீர்கள்லாம் அருந்தும் போது இந்த மாதிரி அத்தி விருட்ச மரம், மருத மரம், நீர் மருது, ஆலமரம், கடம்ப மரம், வேங்க மரம், கருங்காலி மரம், இந்த மாதிரி எண்ணற்ற மரங்களில் ஓடைகளில் நீர்களை கண்டுபிடிச்சி அருந்துனாங்க. ஆமாம், அதெல்லாம் சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சது தான். ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு பயன்படுத்துகிறோம். ஆமாம், ஏன்னா பாருங்கள், எல்லாம் பூரா வறண்டு போய் எல்லாம் கிடக்கு, காஞ்சி போய் தான் கிடக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த நீரானது இருக்குது. அதை உங்கள் ஐயா சடையாண்டி சித்தன் கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இதை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். ஹரிஓம் நமச்சிவாயா. இந்த நீரை வந்து அருந்தி பார்ப்போம், எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்ட்டு குடித்து பார்க்கலாம், அறிஞ்சு பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. மேலே இந்த நீரானது அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்குது. அத்தி ஊற்றுனா ஊற்றுத்தான். ஓம் நமச்சிவாயம். சிவார்ப்பணம். சிவாயம். சிவார்ப்பணம். 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 ஓம் நமச்சிவாய. அத்திமரம் வேதி விட்டு நீர் மிக சுவையாக இருக்குது. இந்த நீர் அருந்தும் போது பசித்தன்மை போக்கும், நீர்த்தன்மை போக்கும். அவ்வளோ வல்லமை அத்திமரம் இந்த வேதி ஊற்றுக்கு மிக சக்தி சிறப்புகள்லாம் இருக்குது. ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. பாருங்கள், பார்த்தீங்களா,
ஓ நம சிவாயா, சிவார்ப்பணம். ஆமாம், தண்ணிலாம் இப்போ தூசியாக இருக்குங்களா, கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த நீரானது தெளிஞ்சு சுத்தமாக ஒரு தூசியெல்லாம் அடங்கி மண் குமிழெல்லாம் கீழே போய் அடங்கிடும். ஆமாம், அதுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கலாம். ஹரி ஓம் நமச்சிவாயா. இதுதான் அத்தி மரம் வேதி ஊற்று, இயற்கை அத்தி மர வேதி ஊற்று. இதுதான் பாருங்கள், இது பாருங்கள், அத்தி மரம், அத்தி விரிச்ச மரம் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அத்தி விரிச்ச மரம் இருக்குது பாருங்கள், நல்லா பழமையான மரம். ஒரு 200 ஆண்டுகளாக வாழ்ந்த விரிச்ச மரம் பாருங்கள், அத்தி விரிச்ச மரம். ஆமாம், உங்களுக்கு அடியில் தான் அந்த நீரானது வெளியில் விட்டு சுரக்குது. இவங்களுக்கு தான் இந்த நன்றிகளை, இந்த விரிச்ச மரத்துக்கு தான் நம்ம நன்றிகளை சொல்லணும். ஏன்னா ஒரு நீரை வந்து நமக்கு உதவி செஞ்சதுக்கு. ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. வேறு அங்கிட்டலாம் பாருங்கள், நீரானது அங்கிட்டலாம் இல்லை. ஆமாம், இதில் பாருங்கள், இந்த ஈரநப்பு தான், மண் ஈரநப்பு இருக்குது. ஆமாம், அதெல்லாம் பறித்து விட்டோம்னாக்கா நீரானது வெளியே வரும். மழை காலத்தில், இப்போ மழை பொழிகிற காலங்களில் பார்த்திங்கனாக்கா, ஆமாம், அந்த நீரானது சேமித்து வைக்கும். சேமித்து வச்சுக்கிட்டு, ஆமாம், இழுத்து அந்த நீரை வந்து ஈர்த்து அந்த வேருக்கு அடியில் வந்து இழுத்து வச்சுக்கும். வெயில் காலத்தில், கோடை காலத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த நீரானது வெளியே விடுவாங்க, நீரானது வெளியே வரும். அதுதான் இயற்கை ஊற்று நீர். அம்மையப்பன் கொடுத்த, சிவனார் கொடுத்த நம்மளுக்கு வரப்பிரசாதம் இந்த நீரானது. பஞ்சபூதத்துலேயும் ஒன்றை குறிக்கிறது இந்த நீர். ஆமாம், அதுதான். தண்ணி தெளிஞ்சிருச்சு பாருங்கள், மீண்டும் ஒரு வாட்டி குடிக்கலாம். நமச்சிவாயா. அப்பா, ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அருமை. ஊற்று நீர் சுவையாக இருக்குது. ஆமாம், இந்த நேர்களில் பிடிக்கும்போது சளியெல்லாம் பிடிக்காது. அப்படி சளி பிடிக்காது. ஆமாம், தலைவலி, காய்ச்சா, தேகத்தில் வந்து எந்த ஒரு வியாதிகளும் வராது. ஆமாம், இந்த மாதிரி நீர்கள் வந்து விடிஞ்ச அளவுக்கு கிடச்சிச்சின்னா குடிங்க. ஆமாம், இயற்கையிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் இந்த மாதிரி விரிச்ச மரத்துலேருந்து வர இந்த வேதியியல் ஊற்றுகளும் சரியாகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஊற்று இதில் வந்து தண்ணிகளை, நீர்களை பகிர்ந்து அருந்திக்கிங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்கிற நேரில் வந்து அருந்திக்கணும். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயம், சிவாய நம. பார்த்திங்களா, தண்ணி அப்படியே ஃபில்ட்ரு மாதிரி இயற்கையிலே அதை தெளிய வச்சுக்குவாங்க. ஆமாம், தண்ணி நீர் வந்து இந்த மண்ணானது, தூசியானதெல்லாம் தெளிஞ்சு வெளியே போகுது பாருங்கள், வெளியேறி போகுது. நம்மளுக்கு இந்த குடியில் ஃப்ரெஷ்ஷான நீர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் வந்து நம்மளுக்கு இந்த குழியில் வந்து தேங்கி நிற்கும். நம்ம வந்து அருந்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஐயா வந்து இன்றைக்கி இந்த குழியில் வந்து இந்த வேர்களில் பயன்படுத்தி அருந்திருக்கேன். ஆமாம், இந்த கோடை காலத்தில் எத்தனையோ பறவையினங்கள், விலங்கினங்கள்லாம் இருக்குது.
ஒரு நீர் கிடைக்காம அவங்கள வந்து இந்த நீரை வந்து பயன்படுத்தி குடிச்சுக்குவாங்க. இந்த நீரை வந்து அவங்கள வந்து பயன்படுத்தி இந்த நீரை வந்து குடிச்சுக்குவாங்க. இந்த தண்ணி வந்து இந்த நீர் வந்து இன்னும் வற்றாது. ஆமாம், நீர் வந்து வற்றாது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், பறவைனா விலங்கினங்கள் எல்லாம் வயலா ஜீவராசி எல்லாமே வந்து இந்த நீர்களை வந்து பயன்படுத்திக்கும். ஆமாம், ஏன்னா தண்ணி இல்லாமல் அலையுதுக்க போகிறோம். நம்ம இத்தனோடும் வயிறும் குடலை வச்சுக்கிட்டு ஒரு செம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ அலைச்சி அலையிற இந்த வெயிலுக்கு அத்தனை ஜீவராசி அத்தனை உடம்புகளை வச்சுக்கிட்டு அதை குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. அதனால் வந்து உங்கள் ஐயா மூலியமாக உங்களுக்கு இந்த பறவைகளுக்கு விலங்கினத்துக்கு ஒரு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயம். சிவாய நம. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். அந்த எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குன்னு பாருங்க. ஆமாம், இவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குது. இதில் பாருங்கள் நீர் ஓட்டும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வேர் பாருங்கள். ஆமாம், இயற்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா அத்தி மர வேருக்கு நீர்த்தன்மை அதிகம்தான். ஆமாம், பார்த்தீங்களா, இன்னும் நீரானது ஊற்று வருது பாருங்கள். அது பார்த்திங்களா, ஒரு ஊற்று வருது. ஆமாம், இந்த இதில் ஊற்று வரல, அதில் மட்டும்தான் அந்த பாருங்க ஊற்று வர்றதுக்கான அடையாளம் இந்த நீர் ஓட்டை அதில் இருக்குது. பார்த்திங்களா, நீர் ஓட்டை இருக்குது பாருங்க. ஆமாம், அதில் ஒன்று வராங்க, இங்கிட்டு வரல, இதில் வராங்க பாருங்கள். இந்த இதில் இந்த பாருங்க, அந்த நீர் ஓட்டை பாருங்கள். ஆமாம், நீர் ஓட்டை, நீர் சருத்துன்னு கூட சொல்லலாம். ஊற்று சருத்து. ஆமாம், நீர் ஊற்று சருத்துன்னு கூட இதை வந்து சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா உள்ள பாருங்க, நேற்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊற்று சருத்து. ஆமாம், நீர் ஊற்று சருத்துன்னு கூட இதை வந்து சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா உள்ள பாருங்க, நேற்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 நீர் ஊற்று குழி இருக்குது. நீர் ஊற்று தடம், நீர் ஊற்று வழித்தடம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஆமாம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று பாருங்கள், 2 அங்கே ஒன்று இதில் ஒன்று இருக்குது. மண் அடப்புகள்லாம் எடுத்து விட்டோம்னாக்கா தண்ணி நிறைய வரும். ஆமாம், நீர் வந்து இந்த அடப்புகள்லாம் எடுத்து விட்டால் நீர் நிறைய வரும். முந்தி வந்ததுக்கும் எப்பயும் பாருங்கள், நீர் வந்து நிறைய வெளியேறும் பாருங்கள், நிறையா வெளியேறி வருவாங்க. வெளியே வருது பாருங்க. அப்படின்னா இவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய கிருமிகள், ஆமாம், அதில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே வந்து ஒதுக்கிடும், ஃபில்ட்ரு பண்ணிடும்.
நீர் உள்ளே சுரக்குது பாரு, சவுண்டு கேட்குது பாருங்கள். நீர் உள்ள அந்த ஊற்று இறங்குற சவுண்டு கேட்கும் பாருங்கள், சருண்டு. ஆமாம், இப்போ எடுத்து விட்டதுனால அடைப்புகளில் எடுத்து விட்டதுனால நீர் வந்து அதிக வெளியேறுறாங்க. ஆமாம் பாருங்க. நீரானது அதிகம் வந்து வெளியேறுது. இதுதான் அத்திமர இயற்கை வேதியியல் ஊற்று. அத்திமர இயற்கை வேதியியல் ஊற்று நீர், சுத்திகரிக்கப்பட்ட இயற்கை வேதியியல் ஊற்று நீர். இது அருந்துக்கும் போது தேகத்தில் வந்து எவ்வித பிரச்சனைகளோ இதெல்லாம் எல்லாம் வந்து சரியாகும். ஆமாம், அவ்வளோ அற்புதத்தன்மை கொண்ட இந்த வேதியியல் ஊற்று அத்திமர வேதியியல் ஊற்று நீர். நம்ம தண்ணி வந்து நீர் வந்து அதிகம் தேங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழி வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து பறித்து விட்டோம்னாக்கா அந்த தண்ணி வந்து நிற்கும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக. இப்போ முந்தி வந்தது கூட இப்போ பாருங்கள், இந்த நீரானது நிறைய சுரந்து வரும் பாருங்கள், நிறைய சுரந்து வரும். சல்லுண்டு பார்த்தீங்களா, நிறையா வந்து ஊற்று நிறையா வருது பாருங்கள். ஆமாம், அதில் கொஞ்சமாக வராங்க, இதில் பாருங்கள் நிறையா வரும் பாருங்கள். நிறையா நீர் வந்து வெளியேறி வருது பாருங்கள். சிவாய நம. இதுதான் அத்திமர வேதியியல் இயற்கை நீர் ஊற்று. அத்திமர இயற்கை வேதியியல் நீர் ஊற்று. சரி, அனைத்து சிவ சொந்தங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேதியியல் ஊற்று உங்களுக்கு குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நீர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்கும் பாருங்கள். நீர் வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம விளக்கு எண்ணெய் போல் கெட்டியாக இருக்கும் பாருங்கள். விளக்கு எண்ணெய் போலவே கெட்டியாக இருக்கும். பாருங்க, விளக்கு எண்ணெய் போலவே நீரானது கெட்டியாக இருக்கும் பாருங்கள். மற்ற நீர்களுக்கும் இந்த அத்திமர வேதியியல் ஊற்று நீருக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கெட்டியாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுதான் ஒரு அதிசயம் இந்த அத்திமர வேதியியல் நீர் ஊற்றுக்கு. இந்த அத்தி மரத்தில் எத்தனையோ நன்மைகள்லாம் இருக்குது.
ஆமாம், அத்தி மரத்தில் எத்தனையோ நன்மைகள்லாம் இருக்குது. இது ஒரு அதிசயம். ஆமாம், அத்திமர வேதியியல் ஊற்று நீர். அது எவ்வளோ அதிசயமாக அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். ஓம் நமச்சிவாய.